ஜனனி வயிற்றில் இருக்கிற குழந்தைய அழிக்கணும், ஜாதகத்தால் வெடித்த கலவரம். எதிர்நீச்சல் தொடர்கிறது. நேற்றைய எபிசோடில் குணசேகரன் வீட்டிற்கு ஜோசியர் ஒருவர் வருகிறார். அவரை பார்த்த ராவணன், ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதெல்லாம் ஏன் நம்புறீங்கன்னு கேட்கிறாரு. ஆனால் ஜோசியர் அதற்கு தகுந்த விளக்கமும் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு குணசேகரன் அம்மா விசாலாட்சி கிட்ட போய் சக்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொல்கிறாங்க. உடனே விசாலாட்சி எதுக்கு அவனோட ஜாதகம்னு கேட்க, அவனுக்கு பெண் பார்க்கவா கேட்க போகிறேன், ஜாதகத்தை எடுத்துட்டு வாமான்னு குணசேகரன் சொல்கிறாரு. அப்போ அங்கே வர சக்தி, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ஏற்கனவே ஜோசியம் பார்த்துட்டீங்க, இனி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை நான் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு குணசேகரன், இந்த குடும்பத்தில் இது வழக்கம் தானே, எனக்கு குழந்தை பிறந்த போதும் இவருடைய அப்பா ஜாதகம் பார்த்தார், அதே போல் இப்போ ஜனனுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறாரு. உடனே ஜனனி, இந்த குழந்தையால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமானு பார்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டு ஜாதகத்தை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் ஜோசியர் ஜாதகம் இல்லாட்டாலும் பிரச்சனை பார்த்து சொல்ல முடியும்னு கூறி சோழி போட்டு பார்க்குறாரு. அதுக்கு பிறகு இப்போது கருவில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தைன்னு, அந்த பிறந்தா குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதோட குடும்பத்தோட மூத்தவரோட உடல் நலத்துக்கு சிறை போகக்கூடும்னும் உயிருக்கு ஆபத்து ஏற்படணும் அவரை சொல்கிறாரு. இது கேட்ட கதிர், அண்ணா ஏற்கனவே ஜோசியர் இப்படி தான் சொன்னார், இப்போது இவருக்கும் அதையே சொல்கிறாரு, அப்போ இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு கதிர் சொல்ல, இதை கேட்ட சக்தி ஆத்திரமடைஞ்சு கதிரை அடிக்க பாயிறாரு. உடனே நந்தினி, என்னங்க பேசுகிறீங்க, குழந்தைய பற்றி இன்னொரு வார்த்தை பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர், நீ வாய் மூடு, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு நந்தினியை திட்டுறாங்க. இதனால் வீட்டில் பெரிய கலவரம் வெடிக்குது. அப்போது விஷாலாட்சி, நீங்களும் மனுஷங்க தானா, வயிற்றில் இருக்கிற ஒரு கருவை பற்றி இப்படி பேசுகிறது சரியில்லை, இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாரையும் ரொம்பவே திட்டிட்டு சக்தியையும் ஜனனியையும் கூட்டிட்டு தன்னோட ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு ராவணன், கதிர், இதெல்லாம் எதுக்கு தான் ஜோசியத்தை நம்பாதீங்கன்னு சொன்னேன், இன்னும் 3 நாட்களில் திறப்பு விழா இருக்குது, இப்போ போய் இதெல்லாம் தேவையா, வாங்க நம்ம போய் திறப்பு விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலான்னு எல்லாரையுமே நடிகை தூரிகா வீட்டுக்கு அழைத்து செல்கிறாரு ராவணன். இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.